Hello friends, welcome to MS DOS Tamil tutorial part 20. நான் சினு. இந்த கிளாஸ்ல பார்த்தோம்னா மெமரி செக் அப்புறம் attributes அப்படின்ற ஒரு ரெண்டு டைப்பாக பார்க்க போகிறோம். இந்த மெமரி செக் அப்படின்றதுக்கு ஒரு சில கமாண்ட்ஸ் இருக்குது. அதாவது மெமரி செக்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட இப்போது இந்த மை கம்ப்யூட்டரில் பார்த்தோன்னா இப்போ நான் என்னோடய பென்ட்ரைவ் வந்து ஏற்கனவே செக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட மெமரி சைஸ் பார்க்கணுன்னாவோ இல்லை இந்த நம்மளோட டிரைவ்ஸோட மெமரியை பார்க்குறதுக்கு நம்ம வந்து அந்த கமெண்ட்ஸு, அதாவது இந்த இப்போ நான் இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்க கமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மெம் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளோட மெமரி சைஸு வந்து அதாவது எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ ஃபைல் டிஸ்பிளே இருக்குது, அதோட சைஸ் என்ன, ஸ்பேஸு ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா செக் டிஸ்க் அப்படின்னு இருக்குது. இந்த செக் டிஸ்க் அப்படின்ற கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நம்மளோட டிஸ்கில் ஏதாச்சும் எரர் இருந்தாவோ, ஃபைல்ஸ் வந்து மறைஞ்சுன்னு இருந்தாவோ, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்மளோட ஃபைல்ஸை வந்து லோட் பண்ணி இருக்கிற எரர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இந்த செக் டிஸ்க் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறோம். நான் பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் ட்ரைவ் வந்து ஈயில் அந்த செக் டிஸ்க் அப்படின்றத நான் கொடுக்குறேன். சிஹெச்கே செக் டிஎஸ்கே டிஸ்க் அப்படின்றது தான் அதோட மீனிங்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டினின் ஆஸ் யூ டூ நாட் ஹாவ் எனி சஃபிஷியன்ட் அப்படின்னு வந்துடுச்சுன்னா உங்களோட ட்ரைவில் இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றதுக்காக தான் அர்த்தம். இப்போ நான் மறுபடியும் அதே நான் டைப் பண்ணி காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் டைப் பண்ணுறேன் பாருங்கள், சிஹெச்கே டிஎஸ்கே அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் மறுபடியும் திரும்ப வருது. இதுவே நம்ம ஒரு பென்ட்ரைவு அந்த வேறு ஏதாச்சும் நம்மளோட யூஎஸ்பி மூலிமா கனெக்ட் பண்ணி அந்த ட்ரைவை வந்து நம்ம செக் பண்ணோம்னா அப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் நம்மளோட சிஸ்டத்துக்கும் அந்த இதுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆச்சுன்னா அது வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். நீங்கள் ஃபோல்டர், அதாவது உங்கள் ட்ரைவ் வந்து சில சமயங்கள் வந்து மறைஞ்சி போயிட்டு இருந்தபோது, அதாவது சரி ஆக்சஸ் டினின்னு வரும். அந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா இதுதான் நம்ம அட்வான்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். இது வந்து நம்மளோட ஃபைல்ஸ் வந்து மறைஞ்சிருந்தாவோ ஒரு 3 டைப்பாக ஒரு ஃபைலை வந்து 3 டைப்பாக நம்ம வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதாவது ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக மட்டும், அப்புறம் அதை சிஸ்டம் ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் ஃபைலை வந்து மறைய வைக்கிறது, அந்த மாதிரி 3 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் வர கிளாஸில் நல்லா விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆட்ரிபியூட் பற்றி, அதாவது ஆட்ரிபியூட்ஸ் பற்றி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.